சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்களை அமைக்கலாம் என்று சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் குளங்கள் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. ரேஸ் கிளப் நிலத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டுமென்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றம் கிண்டி ரேஸ் கிளப் நிலங்களில் குளங்கள் அமைக்கலாம் என அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை கிண்டியில் ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு மீட்கப்பட்ட இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமைவெளி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மழைநீரை சேமிக்கக்கூடிய 4 குளங்கள் என மழைநீர் சேகரிப்பு திட்டமும் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் எடுத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை ஏற்றுதான் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு விசாரித்தது. சென்னை வெள்ள தடுப்பு நடவடிக்கையாக மக்களின் நலன் கருதி கிண்டி ரேஸ் கிளப் இடத்தில் 4 குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று கோரி கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சொந்தமான இடத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும்போது இது போன்ற திட்டங்கள் தேவை எனவும் தங்கள் உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசின் இந்த நடவடிக்கை மூலமாக சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படுவதோடு காற்று மாசுவை குறைக்க இயலும் எனவும் காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, பொதுமக்களின் உடல்நலன் சார்ந்த பிரச்சனை எனவும் உத்தரவில் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிகவும் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபர்கள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பது போலாகும் எனவும் கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.